ஓட்ட ஐடி கொடுக்க வேண்டியது. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பரபரப்பாக எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறோம். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல திருப்பதி வந்து கிளம்புவோம் அப்படின்னு. சடனாக வந்து திருப்பதி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு. உண்மையே சொல்ல போனால் நாங்கள் நினைக்கல திருப்பதி போகணும்னு. அவர் பெருமாளே நினச்சி கூப்பிட்ருக்காருன்னு தான் நினைக்கணும். அந்த ஒரு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையே இல்லை எங்களுக்கு. சடனாக வந்து சாட்டர்டே அன்னைக்கு போகணும்னு நினச்சோம். சண்டே வந்து காலையில் வந்து கிளம்பிட்டோம். ட்ரெயின் டிக்கெட் பார்த்திங்கன்னா நாங்கள் தக்கலில் தான் போட்டோம். சனிக்கிழமை நைட்டு வந்து டிக்கெட் வந்து கிடச்சிது அப்படின்னா காலையில் வந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு நைட்டு டிக்கெட் போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணோம். அது வரைக்கும் வந்து போகலாமா வேண்டாமா அப்படி ஒரு இதுலேயே போயிட்டுருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நைட் வந்து டிக்கெட் போடும்போது கிடச்சிருச்சு. ரிட்டன் வரதுக்கெலாம் நாங்கள் வந்து யோசிக்கவே இல்லை. அது போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு காலையில் ஈரோட்லேருந்து 7:45 ட்ரெயின். நாங்கள் வந்து கரெக்டாக திருப்பதி வந்து 1:30க்கெலாம் கரெக்டாக போயிட்டோம். ஷார்ப்பாக வந்து 1:30 கொண்டே விட்டுட்டாங்க. 1:30க்கு போகணுன்னவே நாங்கள் வந்து டிக்கெட் வாங்க போயிட்டோம். அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். அந்த டோக்கன் பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பக்கத்துலேயே கொடுக்குறாங்க. விஷ்ணு நிவாசம் அங்கேயும் கொடுக்குறாங்க. அங்கே வந்து கூட்டமாக இருக்கும், நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போயிருங்கன்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அங்கே வந்து நாங்கள் போனோம். கரெக்டாக 2 மணிக்கு போய் லைனில் நின்னோம். லைன்லாம் வந்து ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. லைன் வந்து போயிட்டே தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி 2 மணிக்கே போய் லைனில் நின்னதுனால ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த லைன்லேருந்து அந்த உள்ளே ஒரு இது கேட்குள்ளே போகிறதுக்கே ஒரு 1/2 hour ஆச்சு. அதுக்குள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் வந்து எங்களை உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லைன் போயிட்டே தான் இருக்குது. லைன்னா கொஞ்சம் லைன்லாம் இல்லை, நிறைய லைன் போயிட்டே இருந்தது. அந்த லைனில் வந்து வயசானவங்களாம் வராங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் முன்னாடியே உட்கார வச்சுக்கிறாங்க. நம்ம போகும்போது நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, வயசானவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக வந்து ஒரு 4:15 4:30 இருக்கும். நாங்கள் வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். எங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து 4 மணிக்கு ஈவினிங் வந்து தான் தரிசனத்துக்கு வந்து டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஒன்றும் பெருசாக கஷ்டமே தெரியல, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி போய் சர்வ தரிசனம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா நம்ம சாமி பார்க்குறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து மதியமே வந்து நம்ம போய் டிக்கெட் வாங்கணும். ஒரு வேளை கூட்டம் கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லேட் வரைக்கும் 7 மணி 8 மணி வரைக்கும் கூட கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது வந்து விசாரிச்சுக்கோங்க. நாங்கள் போகும்போது சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்திருக்கு. நாங்கள் வந்து சண்டே அன்றைக்கி தான் நாங்கள் போனோம். அடுத்த நாள் மண்டேங்கிறதுனால அப்போ கொஞ்சம் கூட்டம் தான், ரொம்ப வந்து கம்மின்னுலாம் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே வந்து டோக்கன் வாங்கின உடனேவே வந்து நாங்கள் திருச்சானூர் கிளம்பிட்டோம். போய் வந்து தாயாரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு திருச்சானூர் போயிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து அலமேல் மங்காபுரத்தில் வந்து ரொம்ப நேரம் ஆகலை தரிசனம் பார்க்குறக்கு. நாங்கள் வந்து 50 ரூபா டிக்கெட்டில் வந்து போயிட்டோம். அதனால் சீக்கிரமே வந்து தரிசனம் பார்த்துட்டோம். ரொம்ப சூப்பராக வந்து அப்படியே இன்னும் வந்து அந்த அம்மன் வந்து கண்ணுக்குள்ளே நிற்கிறாங்க. அந்தளவுக்கு அப்படியே ஜொலிச்சாங்க அப்படியே தங்கத்தில். ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே வந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்சம் கீழேயே ரூமெல்லாம் விசாரித்தோம். ஆனால் ரூமெல்லாம் வந்து நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்து ரூம் வந்து வெக்கேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து டைம் இல்லை. அதனால் வந்துட்டு நாங்கள் சரி என்னானாலும் பரவாயில்ல மேலே போய் ரூம் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து லாக்கரில் வந்து லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அந்த ஹால்லேயே குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலே கிளம்பிட்டோம். நம்ம மேலே போகிறதுக்கு ஜீப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஜீப் பஸ்ஸு நிறையா இருக்குது. ஜீப்பில் வந்து ஒருத்தருக்கு 150 ரூபா கேட்டாங்க. பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஏசி பஸ்ஸில் 120, நார்மல் பஸ் வந்து 90 ரூபா வாங்குகிறாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறி வந்தோடனே இந்த ஒரு இடத்துல வந்து என்ட்ரன்ஸில் வந்து செக்கிங் பண்ணுறாங்க நம்மளோட லக்கேஜ். நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி நம்ம என்னெல்லாம் லக்கேஜ் கொண்டு வந்திருக்கோமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து செக்கிங் அங்கே தான் பண்ணுறாங்க. செக் பண்ணி நம்மக்கிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது இருந்ததுன்னா அப்போயே வந்து அங்கேயே எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு தான் நம்மளை ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விடுறாங்க. நாங்கள் ஒரு 10:30 மணி இருக்கும் மேலே வந்து வந்துட்டோம். மேலே வந்து ஒரு 9 மணி வரைக்கும் ரூம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. நாங்கள் மேலே போகும்போதே ஒரு
10:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்ல மழை வேறு, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ரூம் கிடைக்குமோ கிடைக்காதுன்ட்டு. நல்ல குளிர். இந்த இடத்துல ஒரு ஹால், ஒரு சும்மா அப்படியே வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. அங்கே வந்து ரூம் இல்லாதவங்களாம் அந்த இடத்துல வந்து படுத்துக்கிறாங்க. நாங்களும் வந்து அங்கே தான் இவர் போய் லைனில் நின்றுட்டாரு. சரி நான் போயிட்டு அங்கே வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டு நம்ம பேரெல்லாம் கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரூம் வந்து அலாட் பண்ணி தருவாங்க. எங்களுக்கு 11:30 மணி இருக்கும் ரூம் வந்து கிடச்சிருச்சு. ரூம் கிடச்சோன்னவே அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் ரூம் கொடுக்கல. காலையில் 5:30 மணிக்கு தான் ரூம் தருவோன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. காலையில் 4:30 மணிக்கு 5:30 மணிக்கு ரூம் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு 4:30 மணிக்கே லைனில் போய் நின்றுட்டோம் அப்படின்னா ரூம் வந்து அப்போயே நமக்கு வந்து அலாட் ஆகுது. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே அப்படின்னா நம்ம போய் அந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிட்டு வந்துடணும். நம்மளோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் யார் போகிறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், என்ன மொபைல் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும். நம்மளோட மொபைல் நம்பருக்கு தான் நமக்கு வந்து மெசேஜ் வருது. நாங்கள் என்ன பண்ணோன்னா நைட்டு வந்து ஒரு ரூம் எடுத்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாதனால சரி காலையில் எதுக்கும் வந்து இன்னொரு தடவை போய் ரூம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காலையில் போனோம். காலையில் 7:30 மணி இருக்கும் நாங்கள் வந்து போனோம். ரொம்ப கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. போய் லைனில் போய் யார் வந்து நம்ம யாரோட பேரில் ரூம் எடுக்கிறோமோ அவங்களோட ஆதார் கார்டு கொடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும்னு சொல்லிட்டாங்க. எங்களோட ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் வந்து எங்களுக்கு ரூம் வந்து அலாட் ஆச்சு. நாங்கள் வந்து சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம தரிசனத்துக்கு கிளம்பிடலாம், ரூம் வாங்க வேண்டாம்னு நினச்சோம். நாங்கள் வந்து ரூம்லேருந்து கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு வராக சுவாமி வந்து தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஹயகிரிவர் இருக்கார், அவரையும் கும்பிட்டுட்டு அன்னதானத்துக்கு போயிட்டோம். அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைனுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து 4 மணிக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடியே போய்க்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ரூம் வந்து மெசேஜ் வந்ததுங்களா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய் ரூம் வந்து சாவி வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே நைட்டு வந்து லேட் ஆயிரும். நமக்கு ரூம் கிடைச்சதுலேருந்து 2 மணி நேரம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வாங்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் ஆயிரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் ரூம் வாங்கிட்டு தரிசனத்துக்கு வந்து போயிட்டோம். தரிசனத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷால் வந்து போட்டுட்டு போங்க. நான் வந்து ஷால் போடாமல் போயிட்டேன். அங்கே போயிட்டு அப்புறம் அந்த என்ட்ரன்ஸில் வந்து விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷால் வந்து வாங்கினேன். ஆனால் நிறைய பேர் வந்து உள்ள ஷால் இல்லாமல் தான் வந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷால் போடலை அப்படின்னா ஒரு துண்டாவது போட்டுட்டு போயிட்டீங்கன்னா உள்ளே போயிடலாம். இல்லைனா அங்கே கண்டிப்பாக போய் ஒரு ஷால் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து அடுத்த ரூம், இது வந்து 2NC அந்த ரூமு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வாங்கினது 3NC. இந்த ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ரூம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 100 ருபீஸ்க்கு வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் தரிசனம் பார்க்குறக்கு ஒரு 4:30 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப சூப்பராக வந்து தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே பக்கத்தில் போகும்போது அந்த பெருமாள் இருப்பார் பாருங்கள், அந்த இடத்துல அந்த கருவறைக்கிட்ட அப்படியே ஃபுல் இருட்டாக இருந்தது. பெருமாள் மட்டும் அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சார். ஒரு நிமிஷம் அப்படியே லைட்டாக நின்னே பார்த்தோம். ஏன்னா வந்து அவங்க தள்ளி விடுறதுக்குள்ளே நாங்கள் சைடில் அப்படியே நின்று பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்தியாக காலையில் எழுந்திரிச்சு அடுத்த நாள் வந்து திருத்தணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருத்தணி வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ சாப்பிட்ட ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோ எல்லா சாமியும் இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஹோட்டலில் சாப்பாடும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சண்டே நைட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் மண்டே நைட்டு தரிசனம் பண்ணிவிட்டு போகிறதுக்காக தக்கலில் டிக்கெட் பார்த்தோம். எங்களுக்கு வந்து கிடைக்கல. அதனால் வந்து நாங்கள் அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் வந்து அங்கே அடுத்த நாள் தங்குறதுக்கு ரூமெல்லாம் வந்து நாங்கள் எடுத்தோம். சரி வந்ததே வந்துட்டோம், டிக்கெட்டும் நமக்கு கிடைக்கல, திருத்தணி போயிட்டு நம்ம பஸ்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. திருத்தணி வந்து எங்களுக்கு பிளானே கிடையாது. நானும் அம்மாவுமாவது ஒரு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தோம். அவரும் பையனும் ட்ரெஸ் எடுத்துகிட்டே வரல. மொதல் நாள் போட்டதே வாஷ் பண்ணி அங்கே ரூமில் காய வச்சு அதை தான் போட்டுட்டாங்க. திருத்தணி வரதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் செவ்வாய்க்கிழமை. உண்மையாலுமே நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இந்த கோவிலுக்கு வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேல்மாறல் வந்து கண்டினியூவாக படித்தேன். நான் ஒரு வேறு விஷயத்துக்காக வேல்மாறல் படித்தேன். ஆனால் சடனாக வந்து திருப்பதி போகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் கூட வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் வந்து வேல்மாறல் படித்தேன், முருகர் என்ன அவர் மாமாவை பார்க்குறக்கு என்னை போக வச்சுட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். திருத்தணி போகிற ஐடியாவே இல்லை. சடனாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முருகர் திருத்தணியும் வர வச்சிட்டாரு. ரொம்ப சூப்பராக வந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். உள்ளே வந்து கொஞ்சம் சாமி பார்க்கும்போது மட்டும் இங்கே வந்து அந்த லைன் விடுறது மட்டும் கொஞ்சம் சரியில்லாமல் விட்டாங்க. அங்கே மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி சூப்பராக வந்து முருகரையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஏழுமலையான் கூப்பிடாமல் திருப்பதி போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையாக அதை வந்து நான் இப்போ உணர்ந்தேன். அவராக கூப்பிட்டு தான் நாங்கள் போன மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு அமைஞ்சது. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க.
நாங்களும் வந்து தரிசனம்லாம் பார்க்க ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு பயந்துட்டு தான் போனோம். ஆனால் ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்து தரிசனம் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது திருப்பதி போகிறாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.